பல்வேறு வண்ணங்களில் 300 வகையான தேநீரை 30 நிமிடங்களில் செய்த கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை முயற்சி. கோவையில் தனியார் கல்லூரி கேட்டரிங் மாணவர்கள் 40 பேர் சேர்ந்து 30 நிமிடத்தில் 300 வகையான தேநீர் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். உடலை சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள தேநீர் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் இன்று அவசியமான ஒன்றாக உள்ளது. காலை, மதியம், மாலை என உணவு இடைவேளையின் போது 80% பேர் தேநீர் அருந்துவதை கடைபிடித்து வருகின்றனர். இத்தகைய தேநீரின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் பல்வேறு வகையான தேநீர் உள்ளதை மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 300 வகையான தேநீர் செய்து அசத்தியுள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கல்லூரியின் கேட்டரிங் துறையைச் சேர்ந்த 40 மாணவர்கள் கொய்யா, லெமன், வெண்ணிலா, ஆரஞ்சு, லோட்டஸ், ஆப்பிள், மேங்கோ, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஆப்பிள் உள்ளிட்ட 300 வகையான தேநீரை 30 நிமிடங்களில் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் பல வண்ணங்களில் பல்வேறு வகையான தேநீரை செய்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர்.
நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டீ போர்டு இந்தியா ஜோனல் பிரான்ச் குன்னூரோட சேர்ந்து இன்னைக்கு டீ கிராஃப்டிங் 2025 அப்படிங்கிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு காலையில் நாங்கள் 2 காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து டீ மட்டுமே ப்ரூ பண்ணணும், டீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம். அதுபடி காலையில் அது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து, அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணணும். 300 வெரைட்டிஸ் ஆஃப் இன்னோவேட்டிவ் டீஸ் இன் 30 minutes அதை பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம். தேங்க்யூ. நம்ம இந்திய தேயிலை வாரியமும் ராமகிருஷ்ணா காலேஜும் இன்னைக்கு வந்து சேர்ந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வந்து அப்புறம் வந்து டீ கிராஃப்டிங் காம்படிஷன் நடத்தியிருக்கோம். இது வந்து ஒரு டீ போர்டு வந்து இந்திய தேயிலை வாரியம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துது ஃபர்ஸ்ட் டைம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes வந்து ஒரு 300 டிஃப்ரெண்ட் டைப்பான டீஸை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டரிங் காலேஜில் இருந்து வந்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய முக்கிய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம டீ குடிக்கிறவங்க கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து வாட் இஸ் த குட் குவாலிட்டி டீ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் டீயோட குவாலிட்டி என்ன அப்படின்னு எல்லா கன்சியூமருக்கும் போய் ரீச் பண்ணுறதான் இதனோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ல தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து இன்னும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இந்திய தேயிலை வாரியம் முடிவு பண்ணியிருக்கு. அதனால இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து எல்லா மக்களும், டீ குடிக்கிற எல்லா மக்களும் வந்து தேயிலை குடிக்கிற எல்லா மக்களும் குவாலிட்டி டீயை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சு எப்படி குடிக்கணும் அப்படின்ற ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ்ல தான் இன்னைக்கு இந்த கன்சியூமர் அவேர்னஸ் ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years வந்து ஒரு 250 million kg வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலர்லி டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதில் 250 million kg வந்து பார்த்தீங்கன்னா 100 million kg வந்து நம்ம சவுத் இந்தியன் டீ தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் வந்து $850 million வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா $900 million வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் குட் குவாலிட்டி டீ, பர்டிகுலர்லி ஃபார் நம்ம சவுத் இந்தியன். நம்மளுடைய தென்னிந்திய தேயிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப கம்மி, இருக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலோட நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்மளுடைய சவுத் இந்தியன் டீயோட ரேட் வந்து இப்போ இந்த வருஷம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீ வந்து 2 டைப்பான டீ இருக்குது. ஒன்று வந்து எஸ்டேட் வந்து பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீ குரியர்ஸ், சிறு தேயிலை விவசாயிகள் வந்து பண்ணுறாங்க. இப்போ எங்களோட எய்ம் என்னன்னா, ஆல்ரெடி வந்து இந்த பெரிய பெரிய விவசாயிகள் எஸ்டேட்லாம் வந்து அவங்க வந்து ஓன் மார்க்கெட் அவங்கள்ட்ட இருக்குது. பட் நம்ம சிறு தேயிலை விவசாயிகளுக்கு வந்து அந்த மார்க்கெட் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து வந்து இந்திய அரசாங்கம் வந்து எல்லா விவசாயிகளையும் வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியாக மாற்றி அவங்களுக்கு குட் குவாலிட்டி சொல்லி அவங்களே டைரெக்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்காக வந்து இந்த வருஷத்துல இருந்து நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து பண்ணுறதுக்காண்டி ஆல்ரெடி ட்ரை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 177 விவசாய சங்கம் வந்து ஆரம்பித்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது ஊட்டி மட்டும்தான் சொல்கிறேன், ஊட்டி அண்ட் வால்பாறையில் மட்டும் 177. அது வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் டீ போர்ட் ஆஃப் இந்தியா வந்து சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு சாதாரண அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இன்னைக்கு 300 வெரைட்டிஸ் ஆஃப் டீங்கிறது வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி மேலும் மேலும் இந்த டீ போர்டு இன் அசோசியேஷன் வித் டீ போர்டு நம்ம இந்த அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ராமகிருஷ்ணா காலேஜ் சார்பாகவும் கேட்ரிங் காலேஜ் சார்பாகவும் பண்ணணும்னு இருக்கோம். என்னன்னா டீயோட அவேர்னஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம்.